அதாவது அன்இவனா வச்சு கட் பண்றோம்னா நம்மளுக்கு ஷேப் வந்து சீக்கிரம் நிக்காது. அதோட எப்போதுமே உள் பக்கம் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதாவது இங்க பாருங்க, நான் வந்து இது பாருங்க, உள்ள வந்து இப்படி ஜஸ்ட் கொஞ்சமா, ரொம்ப கேப் இருக்க கூடாது. இந்த பாயிண்ட் அளவுக்கு கேப் இருந்தா போதும். நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த நீடில் இப்படி வைண்ட் பண்ணுங்க. கீழ இருந்து மேல எடுத்தோம்னா உங்களுக்கு மேல ஈஸியா வந்துடும். இதுல வந்து 12 to 15 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு செட்ல 12 எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் 12 போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து மறுபடியும் ஃபுல்லாவே நம்ம பீட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ இதே போல 5 செயின் வரணும், பால்ஸ் வரணும், மறுபடியும் 5 செயின், மறுபடியும் பால்ஸ். நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்ப இது பாருங்க, இதுக்கு நடுவுல இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா அழகா அப்படி வந்திருக்கும். அதுலயே சுத்தி 2 நாட் போட்டேன். இப்போ ஒரு த்ரெட் இருக்க சைட மட்டும் இப்ப நம்ம கொஞ்சமா வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஹேங்கிங்ஸ் நல்லா நீட்டா இருக்கும். இதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து இது மாதிரி 1 ரூபி காயின் சின்ன சைஸ் நான் எடுத்திருக்கேன். இதே போல கிளாத் பாத்தீங்கன்னா ஒண்ணு காட்டன் மெட்டீரியல் இல்லைன்னா சில்க் காட்டன்